மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். டுடேஸ் நியூஸ். இன்னைக்கு நியூஸ்ல சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரீவியஸ் சீஃப் ஜஸ்டிஸ் லாஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ரிப்போர்ட், ஐபிஎஸ்ஏவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நியூஸ்ல பார்க்க போறோம். ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை பத்தி நியூஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல போகலாம். நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்ட் டெஸ்ட், டிட்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் செக்ஷன் வந்து ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ரோல் பண்ணணும்னு நினைச்சவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகலாம் நியூஸ்ஃபுல்லாக. சென்டர் டிஃபர்ஸ் கான்ட்ரவர்ஷியல் பில் ஆன் சண்டிகர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த யூனியன் டெரிட்டரி பஞ்சாப் ஃபர்ஸ்ட் 1966ல பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநிலத்தை பிரிக்க நேரிடுது. பிரிக்கக்குள்ள நார்த்தன் சைட்ல இருக்கிற ஏரியாவை பஞ்சாபாகவும், சதர்ன் சைட்ல இருக்கிற ஏரியாவை ஹரியானாவாகவும் பிரிக்கிறாங்க. ஆனா அதோட கேபிட்டல் சண்டிகர். இந்த கேபிட்டல் சண்டிகரா நிரூபிச்சு சண்டிகர் வந்து காமன் கேபிட்டல் ஃபார் போத் பஞ்சாப் அண்ட் ஹரியானான்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சண்டிகருக்கு அவ்வளவு இருக்கு. ஸோ அதை மெயினா யூனியன் டெரிட்டரின்னு நிரூபிச்சாலும், தனியா அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு யூனிட் வச்சிருந்தாலும், பஞ்சாபோட கவர்னர்ஸ் தான் டிஃபேக்டோரியா சண்டிகருக்கும் கவர்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் வர்ற வின்டர் செஷன்ல, குளிர்கால கூட்டத்தொடர்ல பில் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பில்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாஸ் பண்ண போறதா வந்து அறிவிக்க வந்துருந்துச்சு. அதுல வந்து யூனியன் டெரிட்டரியா இருக்கிற சண்டிகரை லெப்டினன்ட் கவர்னர் தனியா போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா செட்டப் பண்ண போறதாக ஒரு பில் பாஸ் பண்ண போது 131 பில் அப்படின்ற அந்த நம்பர்ல அந்த பில் பாஸ் பண்ண போறதா நியூஸ். ஸோ அதனால ப்ரொட்டஸ்ட் பஞ்சாப்ல. ஸோ இதை கிளாரிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இது வெறும் பிரிலிமினரியா, இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நியூஸ் இல்ல, பிரிலிமினரியா சும்மா ஒரு அறிவிக்கை தான் விட்டுருக்காங்களே தவிர இது கண்டிப்பா செயல்படுன்ற எந்த அங்கீகாரமும் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பிரிலிம்ஸ் ஆங்கிள் பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966 பார்க்கணும், லெப்டினன்ட் கவர்னர்ஷிப்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்பதான் இந்த நியூஸ் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பில் நம்பர் 131 அமெண்ட்மெண்ட் பில் 2025. ஓகேவா? இது அண்டர் ஆர்டிகல் 240 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரிமைன்ஸ் அண்டர் கன்சிடரேஷன். 240ல தான் அந்த ஏரியாவை அதை லெப்டினன்ட் கவர்னர் கீழே கொண்டு வர்றதுக்கான ப்ரொவிஷன் அதுல தான் இருக்கு. Understanding the proposed constitutional shift, current system under Punjab Reorganization Act 1966, Governor of Punjab, என்ன சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னால கவர்னர் ஆஃப் பஞ்சாப் ஆட்டோமேட்டிக்கா அந்த சண்டிகரை லீட் பண்றாரு. அப்போ பஞ்சாப்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவர்னர் பொறுப்புன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சிஎம், அவங்க சொல்றதுதான் நிறைவேற்ற முடியும். ஸோ அப்போ தி டிஸ்கிரிஷனரி ஆஃப் த கவர்னர் வந்து லிமிட்டட், அந்த லிமிட்டட் இருக்கு. அதை ஓவர் கம் பண்றது அந்த லெப்டினன்ட் கவர்னர் உள்ள கொண்டு வர்ற மாதிரியான ப்ரொசீஜர் இது. Your proposed challenge, the bill sought to place Chandigarh under Article 240, which governs union territory without legislature. ஓகேவா? வித்தவுட் லெஜிஸ்லேச்சரா தனியா கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966, ஃபார்மர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ்ல கொஞ்சம் ஏரியா எல்லாம் சேர்த்து ஒன்னா இருந்துச்சு. ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டு தான் நார்த் சவுத்தையும் பிரிக்காங்க. அந்த நடுவில் இருக்கிற ஏரியா தான் சண்டிகரா நிர்வகிக்கப்படுது. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா ஃபார்ம்ட் அஸ் த செப்பரேட் ஸ்டேட். லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பிரிக்கிறாங்க. மெயினா பார்க்க போனா இதுதான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா சேர்ந்து இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டா பிரிக்கக்குள்ள இது சண்டிகர். இந்த சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லா ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அதிகம், இங்க பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புள் அதிகம்.
ஓகேவா? இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல இப்படி பிரிக்கிறாங்க. 1956ல லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட்ஸ்லாம் 14 ஸ்டேட்ஸ் பிரிச்சாங்க இல்லையா? அதே மாதிரி தான் 56 இது 66. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாவை செப்பரேட்டா சதர்ல பிரிச்சு அது ஹரியானாவாகவும், பஞ்சாபி பேசுறத நார்த்ல இருக்கிறது பஞ்சாப் ஸ்டேட்டாகவும் நிர்வகிக்கிறாங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் கிரியேட்டட் as the யூனியன் டெரிட்டரி serving காமன் கேபிட்டல் ஃபார் போத் ஹரியானா அண்ட் பஞ்சாப். நம்ம தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு இது நடந்தது. உசிலம்பட்டின்ற ஒரு ஊரை பிரிக்க பார்த்தாங்க. அப்பயும் சண்டை வந்து மதுரை கூட தான் சேருவன்னு சொல்லி சேர்ந்தாங்க. அத மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில இருந்து சண்டிகரை 2 ஸ்டேட்டும் உரிமை கொண்டாடி 2த்துக்கும் காமன் கேபிட்டலா வச்சிருந்தாங்க. டெரிட்டோரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் சர்டன் ஏரியாஸ் டிரான்ஸ்பர் டு ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேசோட ஒரு சில ஏரியாக்களை சேர்த்து வச்சாச்சு. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கவர்னர் வர்சஸ் லெப்டினன்ட் கவர்னர். ஸோ பிளைனா சொல்ல போனா கவர்னருக்கு லெப்டினன்ட் கவர்னரோட கம்பேர் பண்ணக்குள்ள கவர்னருக்கு லிமிடெட் பவர்ஸ் தான். ஏன்னா அங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை த சிஎம் வில் எக்ஸசைஸ் த பவர் ஓவர் த கவர்னர். ஆனா அங்க லெப்டினன்ட் கவர்னருக்கு அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்வியூல இவங்க என்ன ஒர்க் வேணா செய்யலாம். ஸோ பவர் கம்பேர்ட் டு லெப்டினன்ட் கவர்னர் வந்து அதிகம் தென் த கவர்னர். Constitutional head of the state, constitutional head of the state. Article 143 appointed by the president for 5-year tenure, holding the office with the pressure of president. இது ரெண்டுமே காமன் தான். லெப்டினன்ட் கவர்னர் ரெண்டு பேருக்குமே holding the office during the pressure of presidentங்கிறது காமன் ஸ்டேட்மெண்ட். Executive powers. Governor act on the aid and advice of state council of ministers. Discretionary power are limited. ஆனா லெப்டினன்ட் கவர்னருக்கு discretionary power அதிகம். Legislative and administrative control. Governor can assent to the state bill or reserve them for president. Lieutenant governors can reserve any bill. அந்த ஒரு சில ஸ்டேட்ல ஒரு சில பில்ஸ கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ரீகன்சிடரேஷனுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் வைக்க முடியும். ஆனா லெப்டினன்ட் கவர்னர் நினைச்சா எந்த பில்லு வேணா பாஸ் பண்றதை நிறுத்தி வச்சுக்க முடியும். கீ டிஃபரன்சஸ் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ இந்த லெப்டினன்ட் கவர்னருக்கு கண்ட்ரோல் ஓவர் த ஓன் ஏரியா. லெப்டினன்ட் கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ல எவ்வளவு தூரம் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். கவர்னருக்கு அதிகம், லெப்டினன்ட் கவர்னருக்கு கம்மி. பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் அண்ட் வே ஃபார்வர்ட். பில் அண்டர் கன்சிடரேஷன் தான், அதை கண்டிப்பாக கொண்டு வர முடியும், இது பண்ண முடியாது. ஏன்னா மெஜாரிட்டியில் அமெண்ட்மெண்ட் பில்லுன்றதுனால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். ஸோ இட் ஹேஸ் டு கிராஸ் மெனி ஓவர் த ஸ்டெப் டு கம் இன் டு த ஃபோர்ஸ். பேலன்சிங் இன்ட்ரெஸ்ட். எனி ஃபியூச்சர் டெசிஷன் மஸ்ட் பேலன்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அண்ட் ஃபெடரல் சென்சிட்டிவ்னஸ். Former Chief Justice of India Gawai clarifies presidential reference does not overrule the judgment. So இப்போ 53rd Chief Justice of Indiaவா சூரியகாந்த் வந்து பதவி இருப்பாரு. ஸோ ப்ரீவியஸா இருந்த காவாய் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ ஒரு லீகாலிட்டி இல்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த பிரசிடென்ட் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட சுப்ரீம் கோர்ட்டோட ரெஃபரன்ஸ் கேட்கலாம், அவரோட ஒப்பீனியனை கேட்கலாம். அதை பைண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ரெஃபரன்ஸ் ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படிங்கிற காவாயை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் நியூஸ். ஸோ இது இந்த ஒரு கேஸோட பேக்ரவுண்டை சேர்த்து வச்சு பார்த்தா தான் இது புரியும். ஏப்ரல் 8 தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இங்க இருக்கிற கவர்னர் வந்து பில்ல பாஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்போ ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணது சுப்ரீம் கோர்ட். 3 months டைம் லைன். அந்த 3 months டைம் லைனுக்குள்ள கவர்னர் வந்து இந்த பில்ல பாஸ் பண்ணல, இல்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு, இல்ல கரெக்டான ரீசன் இல்ல அப்படின்னா the bill deemed to be passed அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் 8. அதுல இருந்தா இந்த சர்ச்சை பாஸ் ஆகுது. இப்ப சுப்ரீம் கோர்ட் ரெஃபரன்ஸ்ல கொடுத்ததுல என்னன்னா எல்லா கேஸும் ஒரே மாதிரி இல்ல. அப்போ அந்த 3 months டைம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா எல்லா கேஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த எவ்ரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ரீசனபிள் டைம் எடுத்துக்கலாம்.
யார் கவர்னர் ரீசனபிள் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். உள்ள போய் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்கணும், அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்க்கணும், உள்ள போய் மாற்ற பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஸ்டிடியூஷனல் between the advisory opinion and binding jurisdictional precedents. First, Gawai, former Chief Justice of India, what advisory opinion given in the presidential reference concerning governors timeline was clarification of law and does not overrule. And the reference does not overrule the existing law. அதுதான் இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். Advisory opinion. Article 143. இங்க நோட் பண்ண வேண்டியது ஆர்டிகல் 143, the presidential reference. ஓகேவா? அந்த president reference is not binding, it's not a binding judgment but serves as the law laid down by the law. இப்போ ஒரு லா இருக்கு அப்படின்னா அந்த லாவை ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி இம்போஸ் பண்ணலாம்னு வேணா அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் சொல்லலாம். அந்த லாவை ரிவ்யூ பண்ணி சொல்றதுக்கான பவர் இல்ல, அந்த லாவை ஓவர் ரூல் பண்றதுக்கான பவர் இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்க்கு இல்ல அப்படிங்கிறது அதோட ஸ்டேட்மெண்ட். ஓவர் ரூல் a judgment, it can authoritatively state the law laid down in the particular judgment is not correct. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்கிறத நாட் கரெக்ட்னு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? டூ அட்வைசரி அண்ட் நாட் பைண்டிங். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் பைண்டிங். பைண்டிங்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். நாட் பைண்டிங் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைன் வெர்சஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியரி அவங்க பர்வியை தாண்டி ஒரு டைரக்ஷனோ ஒரு கைட்லைன்ஸோ ஒரு இப்போ அந்த 3 months டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கவர்னர் வந்து சைன் பண்ணணும் இல்லைன்னா த பில் டீம்டு டு பி பாஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த 3 month டைம் ஒதுக்குனாங்க இல்லையா, அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ஓவர் ரூல்னு வரும். இப்போ இந்த காவா எடுத்து வச்சிருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படி இந்த 3 month எல்லாம் கொடுக்க கூடாது, அந்த 3 month டைம் பிக்ஸ் பண்ற பவர் கோர்ட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பவர் ரெஸ்ட்ரெயின் பண்றாங்க இல்லையா, அதுதான் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின். தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசமுக்கும் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்டிகல் 143. 143ல கிளாஸ் 1, பிரசிடென்ட் கேன் ரெஃபர் எனி மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். எனி மேட்டர், பிரசிடென்ட் வந்து எனி மேட்டர் கேட்கலாம். இந்த கிளாஸ் 1ல என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு அட்வைசரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல் இல்லை. கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனா கிளாஸ் 2ல ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்பியூட்ஸ் 1950 January 26 கான்ஸ்டிடியூஷன் நாம இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற லாவ்ல ஏதாவது வந்து லீகாலிட்டி பிரச்சனை அப்படின்னு பிரசிடென்ட் கேட்டா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆகணும். அதான் கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 2க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? நேச்சர் அண்ட் பர்பஸ். அட்வைசரி நாட் பைண்டிங். அட்வைசரி நேச்சர் தான், இட்ஸ் நாட் பைண்டிங். பேலன்ஸ்ட் அப்ரோச் டு த கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். ஜுடிஷியரி பேலன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரைன் வித் நீட் டு செக் த குபர்னட்டோரியல் இன்ஆக்ஷன். குபர்னட்டோரியல்னா கவர்னர் இன் ஆக்ஷன்ற மாதிரி சொல்லலாம். சொல்யூஷன் அவாய்டிங் ஜுடிஷியல் ஓவர்ரீச் இன்டு பார்லிமெண்ட். இந்த நியூஸ் ஃபுல்லுமே அதுதான். ஜுடிஷியரி ஷுட் நாட் ஓவர்ரீச் இன் த பார்லிமெண்ட்ஸ் பவர். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க. அலோவிங் ஃபார் லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூல லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு டேர்ம் எடுத்து வைக்கிறாங்க டு ஸ்டாப் த ஜுடிஷியரி ஓவர்ரீச். ஃபேமஸ் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேஸ் பெர்பார் யூனியன் கேஸ். பெர்பார் யூனியன் கேஸ்ல கிளாரிஃபைட் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப். இந்த பெர்பார் யூனியன் கேஸுங்கிறது பெங்கால் கூட நம்மளோட ஏரியா, பங்களாதேஷ் கூட நம்மளோட ஏரியா டிரான்ஸ்ஃபர், அந்த ஏரியா டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெர்பார் யூனியன் கேஸ்ல இந்த பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல ஆக்ஷன் மட்டும் தான் ஒரே வழி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற லாவை எக்ஸ்டென்சிவா எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க தவிர ஏற்கனவே இருந்த லாவை சரி தப்புன்னு சொல்லி அட்ஜுடிகேட் பண்ற வேலையை இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இது வரைக்கும் பண்ணதில்லை.
Okay, constitutional distinction, presidential representation, article 143, judicial restraint, explain balanced approach, reasonable period. So அந்த 3 months டைம் இருக்கு இல்லையா, அந்த 3 months டைம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத, அந்த 3 months டைம் பிக்ஸ் பண்ற பவர் ஜுடிஷியரிக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல புதுசா ஒரு வேர்டு சேர்க்கிறாங்க, ரீசனபிள் பீரியட். ஸோ டைமுக்கு மேல ரொம்ப நேரம் இழுத்தடிக்க முடியாது. ஏன்னா ஒரு பில்லு ஒன்று ஸ்டேட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பில்லோட ப்ரொவிஷனை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கே கவர்னருக்கு கண்டிப்பா 1 மாசம் ஆயிடும். ஸோ அந்த பில்லோட நேச்சர் படி 3 to 4 மாசம் வரைக்கும் எடுக்க முடியும். அப்போ ஒரு பெட்ரோல் ஃபீச்சர்ஸை ஆராயிற மாதிரியான ஒரு பில்லாக இருந்தா இன்னும் கண்டிப்பா 4 எடுக்கும். ஸோ ரீசனபிள் டைம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வேர்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. UNSC reform, a necessary not an option. ஆக்சுவலா இது என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த மீட்டிங்ல, G20 மீட்டிங்ல IBSA, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்ல நம்ம மோடி பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ரிஃபார்ம் பண்றது கண்டிப்பா பண்ணியே ஆகணும், நெசசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பர்மனண்ட் P5 மெம்பர்ஸா இருக்கிற யூஎஸ்ல இருந்து சூப்பர் பவர்ஸ் சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து டெவலப்பிங் நேஷன், அண்டர் டெவலப்பிங் நேஷனுக்கும் சரியான ப்ரொவிஷன்ஸ் போய் சேர்க்கல அப்படிங்கிறது தான் இந்த டெவலப்பிங் நேஷனான IBSA-வோட குற்றச்சாட்டு. இந்த டீம் IBSA டீம் வேற என்ன மாதிரியான கீ டேக் அவேஸை பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும். IBSA ஜோகான்ஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால பவர்ஃபுல் call for United Nations Security Council reform, emphasizing that changing in global governance is no longer an option, it's essential. IBSA summit key participant, இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பிரேசில்ல பிரசிடென்ட் லூயிஸ் இனாகோ லுலா டா சில்வா, சவுத் ஆப்பிரிக்காவில் பிரசிடென்ட் சிரில் ராமபோசா. இந்த 3 நாடுகளோட மெம்பர்ஸ் தான் மெயினா ஒரு கீ பிரின்சிபாலிட்டிஸை முன்னாடி வைக்கிறாங்க. ஃபார்ம் டயலாக் டு ஆக்ஷன், transform IBSA from forum of dialogue into a platform for actionable collaboration. His vision includes concrete institutional mechanisms and partnership across critical sectors, various sectorsல இந்த 3 நாடுகளோட கோஆர்டினேஷன் வேரியஸ் செக்டார்ல, டெக்னாலஜியில, செக்யூரிட்டியில, AI இன்டகிரேஷன்ல, பீப்புள் கல்ச்சர் இன்டகிரேஷன்ல எல்லாத்துலயும் முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் டாக். ஓகேவா? கிளைமேட் ரிசைலன்ஸ் ப்ரோக்ராம்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் AI த்ரூ இந்தியாஸ் AI இம்பாக்ட் சமிட். AI இம்பாக்ட் சமிட் ஒரு சமிட் வரும்போது அந்த சமிட்லையும் இவங்க இந்த நாடுகளோட கோஆர்டினேஷனை நிலைநிறுத்தி இன்னும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. Security without double standards, a united front against terrorism. So the terrorism, cross-border terrorism, financial terrorism, இந்த மாதிரியான டெரரிசமை ஸ்டாப் பண்றதுக்கும் கோஆர்டினேஷன் ஸ்டாப் பண்றதுக்கும் அதை ஃபேஸ் பண்றதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் இந்த செக்யூரிட்டி கோஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை முன்னெடுத்திருக்காங்க. This coordination mechanism would enable the 3 democracies to present a unified voice on global security challenges, particularly in multilateral forums. இந்த 3 நாடுகளுக்கும் ஒரே தீம் தான், அகேன்ஸ்ட் டெரரிசம். மல்டிநேஷனல் ஃபோரம் அப்படின்னா யுனைடெட் நேஷன், G20 இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷன்ல போயிட்டு இந்த ஆன்டி டெரரிசம் இந்த மாதிரியான தாட்ஸுக்கு எதிர்த்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம் இல்லை பேசவே கூடும் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்திருக்காங்க. Digital sovereignty, the global south proposes IBSA Digital Innovation Alliance aims to promote digital sovereignty and south-south cooperation in technology. சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டார கீழே இந்த சவுத் கோஆபரேஷன்ல உள்ள வரும். இந்தியா சக்சஸ்ஃபுல் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட UPI அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். அதை சவுத் ஆப்பிரிக்கா போல டெவலப்பிங் நேஷன்ஸ், அதை அண்டர் நேஷனுக்கு ஷேர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவோம். கோவின் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் மேனேஜ் த இந்தியாஸ் மேசிவ் வேக்சினேஷன் டிரைவ். கோவின் பிளாட்ஃபார்ம் இருக்கிற வேக்சினேஷனுக்காக ஏற்படுத்த ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்,
அதோட சக்சஸ் ரேட் எங்கேயோ இருக்கு. ஸோ அதோட கைட்லைன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோன்றது தான் ஏஐ லீடர்ஷிப். இந்த ஏஐல இப்போ இந்த ஐபிஎஸ்ஏவில் எடுத்திருக்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டு ஃபினான்ஸ் சென்ட்ரிக் இல்லாம ஹியூமன் சென்ட்ரிக்கா இனோவேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹியூமன் சென்ட்ரிக் அப்படின்னா ஹியூமனோட ஹெல்த்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது மாதிரியான இனிஷியேட்டிவ். ஏஐ வந்து ஃபினான்ஸ் சென்ட்ரிக் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம டெப்ளாய் பண்றது. ஸோ நம்ம எடுத்திருக்க ஸ்டாண்டு ஹியூமன் சென்ட்ரிக் ஸ்டாண்ட். ஐபிஎஸ்ஏ எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2003. முக்கிய பிரசில்லா டிக்ளரேஷன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சியில் பிரசில்லா டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது என்னன்னா, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 நாடுகளும் சேர்ந்த ஒரு ட்ரைலேட்டரல் ஒரு யூனிட் தான், ஆர்கனைசேஷன் யூனிட் தான். டு இம்போஸ் சவுத் கோஆபரேஷன் focuses on UN reform, WTO, climate change and promoting equity in global standard. Equity, not equality, equity in global standard. Development partnership enhances trilateral trade, investment, cooperation in agriculture, energy, science, technology, education, defense and public health. எல்லா ஆங்கிள்லையும் கோஆர்டினேஷன். எங்க எஜுகேஷன்ல ஆரம்பிச்சு, ஹெல்த்ல ஆரம்பிச்சு, டெக்னாலஜில ஆரம்பிச்சு, மல்டிநேஷனல் கோஆபரேஷன்ல இருந்து எல்லா விதத்திலையும் கோஆபரேஷன். ஐபிஎஸ்ஏ ஃபண்ட் 2004ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஐபிஎஸ்ஏ ஃபண்ட் லான்ச் டு மேனேஜ் பை யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபண்ட் சப்போர்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் லீஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் பிரிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜிடிபி வச்சு அதுல லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபண்டு. ஓகேவா? யூஎன் சவுத் பார்ட்னர்ஷிப் அவார்டு இன் 2003 ஏர்ன்டு அவார்டு 2006ல யூஎன் சவுத் பார்ட்னர்ஷிப் அவார்டு 2006ல வாங்கியிருக்கு. கிளைமேட் ரிசைலண்ட் அக்ரிகல்ச்சருக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. டெமோக்ராட்டிக் யூனிட்டி எல்லா நாடும், அந்த 3 நாடுமே சேர்ந்தா டெமோக்ராட்டிக் நாடு. டெமோக்ராட்டிக் யூனிட், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த், மூவிங் பியாண்ட் டயலாக் டு ஆக்ஷனபிள் கோஆபரேஷன் த்ரூ என்எஸ்ஏ மீட்டிங்ஸ். என்எஸ்ஏ அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ். இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுக்கும் ரிலேஷன் பெட்டர் ஆகுது அப்படின்னா என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மீட்டிங், பிரசிடென்ஷியல் மீட்டிங், மினிஸ்ட்ரியல் மீட்டிங் அப்படிதான் ஒன்று டெவலப் ஆகும். ஸோ அப்படி என்எஸ்ஏ மீட்டிங் ரெகுலராக வைக்கணும். டிஜிட்டல் அலையன்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், ரிஃபார்மிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாமன்கிளேச்சர் இன் இந்தியன் ஜுடிஷியரி. ஆக்சுவலா ஒரு ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பிரான்ச், ஒரு விங்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த ரிப்போர்ட்ல என்னன்னா, காலங்காலமா பிரிட்டிஷ் காலத்துல இருந்து, வர்ணாசிரமத்துல இருந்து காலங்காலமா ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்றது ஒரு அன்டச்சபிலிட்டியை ஃபாலோ பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் விஷயமா இருக்கு. இப்போ டோபி, சாய்வாலா இந்த மாதிரியான டீக்ரேடிங் வேர்ட்ஸை கோர்ட்டே ப்ரொனவுன்ஸ் பண்ணுது. ஸோ அது தப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டா மரியாதை நிமித்தமா ஒரு சில வேர்ட்ஸை, ஒரு சில காலிங் நேம்ஸை, நாமன்கிளேச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா முக்கியமான நியூஸ், கண்டிப்பா பார்க்கணும். Archaic term, job titles like halal car, கூலி, இந்த மூட்டை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, கூலி, ஸ்கேவெஞ்சர் அண்ட் தோபி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 பர்சனாலிட்டியை டீக்ரேட் பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொலோனியல் லெகசியோட நீட்சி தான் இது. அந்த காலத்துல இருந்து கூப்பிடுறாங்கன்னா இன்னமும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சுன்னா அதே வார்த்தை ஹை கோர்ட்ல, அதே கருத்து லோயர் கோர்ட்ஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணி அது நம்மளோட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நாமன்கிளேச்சர் சேஞ்ச் பண்ணணுன்றது தான் இதோட நியூஸோட ஒரு அத்தியாவசியம். சிஸ்டமேட்டிக் இம்பாக்ட் சச் லாங்குவேஜ் ரீஇன்ஃபோர்சஸ் அவுடேட்டட் ஹைரார்கிஸ் அண்ட் அண்டர்மைன்ஸ் த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் ஆஃப் டிக்னிட்டி. இந்த நேம கூப்பிடுறதே ஒருத்தவங்களோட டிக்னிட்டியை நம்ம குறைக்க முடியுது. ஸோ கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட்லயே இது ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்னிட்டி எப்போ ரைஸ் ஆகும்? ஸோ அதை ஸ்டாப் பண்றது இந்த நாமன்கிளேச்சர் ரிஃபார்ம்.
அந்த நாமக்லேச்சரோட சேஞ்ச் ஓவர்ஸ். ஹலால்கார் அண்ட் ஸ்கேவெஞ்சர்ஸை சானிடேஷன் அசிஸ்டன்ட்னு சொல்லணும். தோபி லாண்ட்ரி ஆபரேட்டர்னு சொல்லணும். கூலி ஃப்ரைட் அசிஸ்டன்ட்னு சொல்லணும். சைக்கிள் சவார்ல லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட்னு சொல்லணும். கம்ப்ளீட் நாமன்க்ளேச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பஸ்தா பாதர் டாக்குமெண்ட் ஹேண்ட்லர், பண்டில் லிஃப்டர், மெட்டீரியல் கோஆர்டினேட்டர், மசாலாச்சி கிச்சன் அசிஸ்டன்ட், மலன் ஹார்டிகல்ச்சர் அட்டெண்டன்ட். இம்ப்ளிமெண்டேஷன் ரிப்போர்ட் ஹாஸ் பீன் சென்ட் டு த ஹை கோர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கைட்லைன்ஸை எல்லா ஹை கோர்ட்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட் வழியா செலுத்தியாச்சு. ஸோ ஓவர் த டைம் அது ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ள வந்துடும். ஓவர் த டைம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ த டிக்னிட்டி ஆஃப் த டவுன் டோடன் ஆர் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ஏராலேருந்து பேசப்பட்டிருக்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஆர்டிகல் ஸோ ஆர்டிகல் 17ங்கிறது கான்ஸ்டியூஷனல் அப்சல்யூட் ரைட்டு, எக்ஸப்ஷனே கிடையாது. இந்த அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் அப்படிங்கிறது அப்சல்யூட் ரைட். எந்த ஒரு காரணத்திலையும் இதை ஸ்டாப் பண்ணவோ இல்லை தள்ளி வைக்கவோ முடியாது. அப்படிதான் அதுக்கு அர்த்தம். பேசிக் ஸ்ட்ரக்சர்லையும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸ்டாட்யூட்டரி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அந்த அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்றதுக்கு ஸ்டாட்யூட்டரி ஃப்ரேம் ஒர்க்கா என்னென்ன ஆக்ட்ஸ் ஃபர்தரா என்னென்ன ஆக்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், பிசிஆர்னு சொல்லுவாங்க, 1955ல. அது வந்து டினைல் த ஆக்சஸ். இப்ப ஒரு ஏரியில குளிக்க கூடாது, தண்ணி குடிக்கூடாது, அந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதா அது. அடுத்து ST/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் ஒரு ஆக்ட். சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஆன்டி டிஸ்கிரிமினேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, modern interpretation, landmark judgments continue to expand the protection over the depressed class. Please practice this mock question. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.